தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்றைய நாட்களில் அநேகர் மேன்மையான ஆசீர்வாதம் எப்பொழுது கிடைக்கும் என ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை அவர் தருவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2 பேர் இரவு முழுவதும் படகில் நின்று மீன் பிடித்தார்கள். அவர்களால் எவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆகவே அவர்கள் படகை விட்டு இறங்கி வலையை அலசிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அவர் படகில் உட்கார்ந்து ஜனங்களிடம் பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு படகை ஆழத்திலே தள்ளிக்கொண்டு வலையை போடும்படி சொன்னார். அப்பொழுது சீமோன் பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம், நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் மீன் பிடிக்கும்படி வலையை கடலில் போட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்று சொல்லி வலையை கடலில் போட்டார்கள். அப்பொழுது வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்கள் கிடைத்தது. 2 படகு மூழ்கத்தக்கதாக அளவு மீன் கிடைத்தது. பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து வலையை போட்டார். கர்த்தமே வைத்த விசுவாசத்தின்படி அங்கு அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது பேதுருவை போல விசுவாசம் வைத்து அவர் அற்புதம் பெற்றது போல நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைத்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதற்கேற்ப உங்கள் விசுவாசத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆசீர்வாத குறைச்சலாக இருந்தாலும், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என விசுவாசிங்கள். தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.